வேண்டிய முழு பணத்தை வாங்கி கொடுக்க வேண்டும். அப்படி இல்லை என்றால் தகவல் உரிமை சட்டத்தில் இந்த விவசாய சங்கத்தை சார்ந்தவர்களும் நாங்கள் உங்களுக்கு சேர்றோம். இதை தகவல் சட்டத்தில் போட்டு கேட்டு சம்பந்தப்பட்ட கம்பெனி மேலே வழக்கு தொடர மாதிரி சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீதும் வழக்கு தொடர வேண்டும். அப்போதான் இதுக்கு முடிவு வரும். நாங்கள் சொல்லிட்டோம்னா யார் கேட்கறது? இந்த பூனைக்கு மணி கட்டுறது யார்? நம்மளா போக முடியும் கம்பெனி தேடி? பார்த்தீங்கன்னு சொன்னா என்ன நடக்குது மர்மமா இருக்குன்றத இன்னைக்கு வரைக்கும் இருக்கு. இன்னைக்கு வரைக்கும் மாநில அரசால் மத்திய அரசால் இன்சூரன்ஸ் கம்பெனி தெளிவான ஒரு முடிவு கொண்டு வர முடியல. என் பேர் சந்தனமேரி. திருவிடானை தாலுகாவுக்குள்ள நிறைய கிராமங்கள் ஒரு கிராமத்தில் ஒரு வயல் நிலங்களில் ஒரு வரப்புக்குள்ளே அந்த பக்கம் 22,000 அந்த பக்கம் 5,000 இப்படி ரொம்ப கூடுதலாக குறைச்சலாக விவசாயிகளுடைய உழைப்பு என்னன்னு தெரியாமல் நாங்கள் உழைச்ச உழைப்புக்கு அந்த பாதிப்பு உள்ள இடத்துக்கு தான் காப்பீடு. ஆனால் பாதிப்பை பார்த்துட்டு போயிடணுங்க. அந்த காப்பீடு இன்னும் எங்களுக்கு சேரலை. ஒரு சில பேருக்கு ஒரு சில கிராமங்கள் சேர்ந்திருக்கோடைய சில பிற்காக்களுக்கு இங்கே இல்லை. அதனால 3 நாளாக நாங்கள் இங்கே மலையில் காத்திருப்பு போராட்டம் நடத்திக்கிட்டு இருக்கிறோம். இப்போ என்னன்னா மற்ற போராட்டங்கள் அதிகாரிகள் பேசுவாங்க. இப்போ நாங்கள் எதிர்பார்க்குறோம். ஏன்னா உழைக்கக்கூடிய இந்த மண்ணில் மழையிலையும் வெயில்லையும் பெண்கள்லாம் ஏகப்பட்ட இது உடல் உழைப்பு நிதி இன்னைக்கு எவ்வளவு பண செலவு அவ்வளவையும் அனுபவிச்சு கஷ்டத்தில் இருக்கிற நாங்கள் இங்கேயும் தாலுகா ஆஃபீஸுக்கு முன்னால பிச்சைக்காரர்கள் மாதிரி உட்கார்ந்துருக்குறோம். அப்போ விவசாயிகளுடைய அந்த உரிமை என்ன அப்படிங்கிறத கூட இந்த நிர்வாகமும் இன்னைக்கு இருக்கக்கூடிய அரசும் எங்களை பார்க்கல. அதுக்கான ஒரு உத்தரவாதமே இல்லை. அப்படிப்பட்ட நேரத்தில் இன்னைக்கு ஒரு குழு போயிருக்கிறாங்க மாவட்ட ஆட்சியரை பார்க்க. 2 வயலுக்கு ஒரு வரப்பு கூட இங்கிட்டு குளத்தூர் குரூப்புக்கு 22,000, அரும்பூர் குரூப்புக்கு 5,000. அந்த சாட்டிலைட் அந்த கணக்கா எடுத்துச்சு. 5,000 சாட்டிலைட் எடுக்கிறதுனா ஒரு ஏரியாவுக்கு ஒன்று தானே சார். ஒரே வயல்ல ஒரே சொசைட்டில நாங்கள் பணம் கட்டுறோம். ஒருத்தர் 22,000 வாங்கிட்டு போறாங்க, ஒருத்தர் 5,000 வாங்கிட்டு போறோம். இது எந்த விதத்தில் நியாயம்னு தெரியல சார். எங்களுக்கு 100% வரும் வரை நாங்கள் காத்திருப்பு போராட்டம் நடத்தணும்னா நாங்கள் உறுதியளிக்கிறோம்.